இப்போ இப்ராஹிம் நபியை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இப்ராஹிம் நபி இந்த விஷயத்தை வெளியே வந்து ரோட்டில் சொல்லும்போது இப்ராஹிம் நபியை பார்த்து, ஏன்பா இது நீ தப்புன்னு சொல்கிறீங்கள, அப்போனா இந்த தப்பு உங்கள் ஃபேமிலியில் தானே பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்கள் அப்பா ஃப்ராடா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார்? ஆமாங்க, ஃப்ராடு தான். இப்போ இத்தனை நாள் நீ சாப்பிட்டில்ல, அது எந்த காசு? நீங்கள் போட்டிருக்கீங்களே ட்ரெஸ்ஸு, அது எந்த காசு? எவ்வளோ கேள்வி வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரா? பதில் எப்படி கொடுத்துருப்பார்? செயலால் பதில் கொடுத்துருப்பார். இந்த கேரக்டர் பிடிச்சி போய் தான் அல்லாஹ் அவரை நபி ஆக்குறான். இதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமும். ஃபிரௌன் வந்து கெஞ்சுவான், நீ பொய் சொல்லு என் மையன்ட்டு, நான் உனக்கு பதவி கொடுக்குறேன், உன்னை அடுத்த ஃபிரௌனாக நான் ஆக்குறேன் அப்படி மூசா நபி சொல்வார். இல்லை, நான் பனி இஸ்ராயல்களில் ஒருத்தன். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவியில் பாருங்கள், செம்ம சீன் அது. அப்படியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய கட்ஸ் அது.